தகப்பனே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சி நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே பாடுகிற பாடல்களுக்காய் மைத்து உதைக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே வர்ஷிப்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். அபிஷேக வல்லமைகள் வரங்களை எல்லாம் ஊற்றி ஆண்டவரே சபை மறுரூபமாக்கி பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. தேவனுடைய வார்த்தைக்காய் ஜெபிக்கிறோம். தேவ பிரசன்ன மகிமை இறங்கி ஆண்டவரே தேவன் தாமே பேசுவீராக. ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்யுங்க, அற்புத அடையாளங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே இந்த ஆராதனையில் தேவனுடைய நாமம் மகிமை பெற அபிஷேகங்கள் வல்லமைகள் வரங்கள் ஆண்டவரே கிரியைகள் ஆண்டவரே ரட்சிப்பு சமாதானம் எல்லாவற்றையும் தந்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. அறிவிப்பின் பகுதிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. காணிக்கையின் பகுதி நேரத்திற்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவன் எல்லாவற்றையும் அதன் நேரத்தோடு காலத்தோடு எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறேன். தேவ சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள் ஆராதனை அப்படியாய் ஆசீர்வதித்து ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்வீராக. ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் எங்களை எல்லாரையும் ஆண்டு கொண்டு பெரிய காரியங்களை செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவர் அற்புதங்களை அடையாளங்களை அதிசயங்களை சபையில் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய நாமம் மகிமை பெறும்படியாய் ஜெபிக்கிறோம். தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமா இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவே. காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. எடுத்தீர் என்னையும் உமக்காக, எடுத்தீர் என்னையும் உமக்காக. கொடுத்தீர் உம்மையும் எனக்காக. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. வல்லவான ஞான வினோதா துதியே துதியே துதித்திடுவே. வல்லவான ஞான வினோதா துதியே துதியே துதித்திடுவே. எல்லா குறையும் தீர்த்தீரே, தொல்லையாவும் தொலைத்தீரே. எல்லா குறையும் தீர்த்தீரே, தொல்லையாவும் தொலைத்தீரே. அல்லல் யாவும் அறுத்தீரே, அல்லல் யாவும் அறுத்தீரே. அதையும் என்னையும் மீட்டீரே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. நம்பினோரை காக்கும் தேவா துதியே துதியே துதித்திடுவே. நம்பினோரை காக்கும் தேவா துதியே துதியே துதித்திடுவே. அம்புவியாவையும் படைத்தீரே, அம்பல உந்தன் வாக்காலே. அம்புலியாவையும் படைத்தீரே, அன்பல உந்தன் வாக்காலே. எம்பரா எல்லாம் நீந்தீரே, எம்பரா எல்லாம் நீந்தீரே. நம்பினோர் தயவாலே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதி
துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். கண்ணின் மணி போல் காத்திரும்மை துதியே துதியே துதித்திடுவேன். கண்ணின் மணி போல் காத்திரம்மை துதியே துதியே துதித்திடுவேன். அண்ணலே உந்தன் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே. அண்ணலே உந்தன் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே. மன்னாயமக்கும் நீதானே மன்னாயமக்கும் நீதானே என்னாலும் எங்கள் துணை நீரே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். தீயோனம்புகள் காக்காதெம்மை துதியே துதியே துதித்திடுவேன். தீயோனம்புகள் காக்காதெம்மை துதியே துதியே துதித்திடுவேன். தேவா நீருந்தன் சிறகாலே தினமும் மூடி காத்தீரே. தேவா நீருந்தன் சிறகாலே தினமும் மூடி காத்தீரே. தங்கிடுவே ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். அல்லேலூயா ஸ்தோத்திரமே துதியே துதியே துதித்திடுவேன். அல்லேலூயா ஸ்தோத்திரமே துதியே துதியே துதித்திடுவேன். அகில சிருஷ்டிகளும் துதிக்க இந்த அடிமை துதியா திருப்பேரோ. அகில சிருஷ்டிகளும் துதிக்க அந்த அடிமை துதியா இருப்பேனோ. அல்லும் பகலும் நித்தியமாய் அல்லும் பகலும் நித்தியமாய் அன்பே உம்மை துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? கர்த்தாவே தேவல கரங்களை தட்டி உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? கர்த்தாவே
கர்த்தாவே தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்னும் வாக்கு மாறாதவர். நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்னும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்களும் உணவார் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்களும் உணவார் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போர் யாருண்டே இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போர் யாருண்டே இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை தாகம் தின்றீர். கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை தாகம் தின்றீர். அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவீர். அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவீர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தேவனுக்கு 1000 நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவே?
என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா. கண்களை மூடி அப்படியே ஆண்டவரை ஆராதிக்கலாம். யெகோவா ரஃபா, டிவியை பார்க்காத, அதுல என்ன யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவே. ஆமென், ஆமென். கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் Praise. கரம் தட்டி பாடிடுவே. இறங்கட்டும் ஆண்டவரே. எல்லோரையும் நீங்க தாங்க, எங்கும் உள்ள தேவன் நீங்க, எந்த நாளும் பாடுவீங்க. ஆமென். இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தெய்வம் நீங்க, இன்றும் என்றும் பாடுவீங்க. ஹல்லேலூயா. எல்லோரையும் நீங்க தாங்க, எங்கும் உள்ள தேவன் நீங்க, எந்த நாளும் பாடுவீங்க. ஆமென், ஆமென். இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தெய்வம் நீங்க, இன்றும் என்றும் பாடுவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், ஆமென். யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா, யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் ஹல்லேலூயா. கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவே. ஆமென், ஆமென். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவே. ஆண்டவரே ட்ரிபிள் போடுப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சொல்லுங்க. ஹல்லேலூயா, Praise Him, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, உற்சாகமாய். ஹல்லேலூயா, Praise Him. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே. உற்சாகமாய். சண்டை Praise Him. எவரும் அறியாதே என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார். எல்லாரும் கண்டுபிடி. என் உள்ளத்தில் ஆவிலே, அவர் ஆவிலே, ஆவிலே. என்றும் துணையவரே. ஆமென். என்றென்றும் ஜீவிக்கிறார். வல்லமை உண்டே உண்டே உற்சாகமாக கைத்தட்டு. வல்லமை இயேசுவே. ரத்தத்தால் வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை அசைவாடும் ஆவியே தூய்மையே. கண்ணீரை துடையும், கவலைகளை மாற்றும், நிந்தையை மாற்றும், நெருக்கத்தை மாற்றும், துன்பத்தை மாற்றும். இடமசைய உள்ளம் நிரம்ப நிரம்பி வாரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இடமசைய இறங்கட்டும், உள்ளம் இறங்கட்டும். நிரம்ப சபபபபப, நிரம்பி இறங்கட்டும். வாரும். வல்லமை, 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 வல்லமை. இடமசைய உள்ளம் நிரம்ப நிரம்பி வாரும். இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாரும். கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை உம்மல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. சொல்லுங்க எல்லாரும். உம்மல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்கு
நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. கையை உயர்த்துங்க. வழிகளவே அதிசயமே ஆராதனை ஆராதனை. வாழ வைக்க எல்லாரும் விங்கள சர்வமானே நோக்கி பார்த்ததினா பிழைத்து கொண்டோமையா. இல்லையா உம்மை நோக்கி பார்த்ததினா பிழைத்து கொண்டோமையா. சொல்லுங்க. ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக. யார் இந்த காலத்தில் அர்ப்பணிப்பா? உலகின் இரட்சகரே உன்னத பலியாக. மார்க்கு 10ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக இல்லை 10:27 மனுஷரால் இது கூடாததுதான், தேவனாலே இது கூடாதது அல்ல. தேவனாலே எல்லாமே என்ன செய்யுங்க கூடும் என்றார். 10:27 மார்க்கு 10:27 அப்படியா? சரி, ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் சொன்னார், என்ன சொன்னாருங்க? மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் எல்லாமே கூடும். இதை தான் இந்த நாளில் 1ஆம் தேதி வாக்குத்தத்தமாய் கொடுத்துருப்பாங்க. இதை குறித்து தான் கொஞ்சம் உங்களோடு கூட பேச போகிறோம். இதில் ஒரு சம்பவத்தை ஆண்டவர் பேசுகிறார். அதாவது ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது எப்படியா இருக்குமா? அப்படின்னா இது ஒரு அருமையான ஊமை. ஒட்டகம் ஊசியின் காதில் போகுமாங்க? போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இது என்ன ஓமானம் அப்படின்னா, எருசலேமில் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எருசலேம் நகரத்தில் வாசல்கள் வைத்திருந்தாங்க. அந்த எருசலேம் வாசலை நீங்கள் நெகேமியா அல்லது எஸ்ரா இந்த 2 புத்தகத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வாசல்கள் 10-12 வாசலை குறித்து எழுதியிருக்கோம். அதில் நிறைய வாசல், மேட்டு வாசல், குப்பை மேட்டு வாசல், கிழக்கு வாசல், மேற்கு வாசல், தெற்கு வாசல் அப்படியெல்லாம் எழுதியிருப்பாங்க. அந்த அடிப்படை தான் இன்றைக்கி இந்து கோயிலெல்லாம் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குமா வாசலெல்லாம் வச்சுருப்பாங்க. கிழக்க எந்த தெய்வம் இருக்கணும் அப்படின்லாம் அந்த அடிப்படையில் தான் இருக்கும். அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது, ஒருவேளை அவரை காட்டிலும் ஒட்டகமானது ஊசின் காதில் போயிடும் அப்படின்னு சொன்னார்னா, அதாவது சிறிய வாசல், இடுக்கமான வாசல். அந்த இடுக்கமான வாசலில் ஒட்டகம் உள்ளே நோஞ்சி போயிடும், ஐஸ்வர்யவான் போக மாட்டான் அப்படின்னார். அதான் ஊசியின் காதில், ஊசி போல வழி. அந்த சொன்ன இல்லையா 12 வாசல், நீங்கள் அந்த நெகேமியாவின் புஸ்தகத்தில் வீட்டில் போய் அப்புறமா நீங்கள் வாசிங்கன்னா தேடி தேடி வாசிங்கன்னா 12 வாசல் இருக்கும். அதில் ஊசி போன்ற ஒரு காதுடைய ஒரு வாசல். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். இந்த இப்படி சில நேரத்தில் இந்த வீட்டில் பூனைங்கெல்லாம் இருக்கும், நாய் எல்லாம் இருக்கும், நாய்க்குட்டி எல்லாம் இருக்கும் பாரு, கேட்டில் அது கொஞ்சம் தலையை உள்ளே விட்டு அப்படி நல்லா சரீரத்தை அழுத்தி தலையை மட்டும் மேலே தூக்கி அப்படியே கொஞ்சம் கால் நழுவியாக வெளியே வந்துடும். இல்லை அந்த கேட்டில் இருந்தால் பூனை தலையை மட்டும் உள்ளே விட்டு இப்படி திருப்பி இப்படி உள்ளே போகும். பாண்டவராக தான் சொல்கிறார், ஒட்டகம் ஊசின் காதில் போயிடும், ஆனால் ஐஸ்வர்யவான் போக மாட்டான் அப்படின்னு சொல்கிறார். இது சப்ஜெக்டை நான் போகல, இது வேறு ஒரு சப்ஜெக்ட், இது வேண்டாம். ஆனால் ஆண்டவர் இங்கே ஒரு வார்த்தை சொல்கிறார்.
அதாவது தேவனாலே கூடாததல்ல, தேவனாலே எல்லாமே கூடும். பிரியமானவர்களே, ஆண்டவராலே எல்லாமே கூடும், மனுஷனால கூடாது. அது என்ன அப்படின்னு நான் ராத்திரி தான் வந்தேன், அதனால் ராத்திரியெல்லாம் உட்காந்து இதெல்லாம் கொஞ்சம் தியானம் பண்ணினேன். மனுஷரால் கூடாது, ஆனால் தேவனால் எல்லாமே கூடுன்றார். தேவனால் எல்லாமே கூடும். இன்றைக்கு ஒரு ஆளை காட்ட போகிறேன். இங்கே பாருங்கள், இது ரொம்ப வித்தியாசமான ஒரு காரியம். மனுஷன் சில காரியங்களை விட்டுருவார், ஆனால் கடவுள் எல்லாவற்றையும் சரியாக செய்வார். ஆதியாகமும் அவர் சொல்கிறார் தேவனாலே எல்லாமே கூடும் அப்படின்னா இயேசுவாலே எல்லாமே நடக்கும் அப்படின்ற கருத்தை அங்கே சொல்கிறார். இயேசுவாலே எல்லாமே நடக்கும். அப்போ அவரால் முடியாத ஒன்றுமே இல்லை. அந்த விசுவாசம், இந்த வார நம்பிக்கை. சில நேரம் முடிஞ்ச பேருக்கு நம்ம விசுவாசிக்கிறது என்பது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான காரியம். முடிவில் தான் சில பேர் ரொம்ப அப்படியே பாவியமாக வந்து அழுவாங்க, கண்ணீர் விடுவாங்க, நான் பொருத்தனை பண்ணுறேன்னு வாங்க, நான் வந்து இப்படி ஆகிட்டேன், நான் அப்படி ஆகிடுவேன், நான் அப்படி ஆகிட்டேன், இப்படி ஆகிடுவேன், நான் இதை செஞ்சிருவேன், அதை செய்வேன். அது முடிவில் முடியாதன்ற பட்சம் வர ஒரு காரியத்தில் செய்வாங்க. ஏன்னா டாக்டர் சொல்லுவான், எங்கள் ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சிருந்தாக்கா சீக்கிரமாக குணமாக்கிட்டு இருப்பாமே அப்படின்னு சொல்லுவான்ல. அதுபோல் சில காரியங்கள் ஆரம்பத்திலேயே மனம் திரும்பிட்டுனா ஆசீர்வாதத்துக்கு பஞ்சமே இல்லை. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொல்கிறார் எல்லாமே முடியும். ஆதியாகமத்தை திறந்து கொள்ளுவோம். 18ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இருக்கிறார். இதை இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வசனம்தான். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். அங்கே உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வார்த்தை தான் இருக்கிறது. இதை தான் இந்த நாளில் கொஞ்ச நேரம் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். நான் திருவிருந்து இருக்கிறது, மற்ற வேலைகள் இருக்கிறது. அதனால் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் இங்கே ஒரு சம்பவம் இருக்கிறார். இந்த 18ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் சொல்கிறார் 18ஆம் அதிகாரம் 14வது வசனம் என்ன சொல்கிறார் பாருங்க. கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? ஒரு உப்பவ கால திட்டத்தில் உன்னிடத்தில் திரும்ப வருவேன், அப்போது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். இது சிம்பிளாக சொல்லிட்டார். இதை கொஞ்சம் தியானிக்கணும். அதாவது அவர் சொல்கிறார் அவரால் ஆகும். சாராள் வாழ்விலே சில அற்புதங்கள் ஆண்டவர் நடத்துகிறார். நம்ம வாழ்க்கையிலும் இது அடிப்படை, நமக்கு எச்சரிக்கையாக இது எழுதப்பட்டிருக்கிற ஒரு காரியமாக இது அமையும். நல்ல கவனி. இது சிம்பிளாக வார்த்தை, ஆனால் இதுக்குள்ளே எவ்வளோ கடுமையான காரியம் இருக்கிறது மாதிரி நீங்கள் ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது என்ன சொல்ல வராரு, பிள்ளை இல்லை, ஆபிரகாமுக்கு வயசாயிடுச்சு, சாராளுக்கும் வயசாகிடுச்சு. ஏன்னா அவன் ஆண்டவர்கிட்ட கேட்குறான், என்ன கொடுப்பீங்க ஆண்டவரே? 18ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. என்ன சொல்கிறாரு பாருங்க. வருவேன், சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றால் சாராள் அவருக்கு பின்புறமாக கூடார வாசல் இதை என்ன செய்து கொண்டிருந்தார்? அதாவது உற்பவ காலன்றது ஒரு காலத்தை வச்சுக்கிறார். பிரசங்கி 3ஆம் அதிகாரத்தில் ஒரு காலத்தை வச்சிருப்பார். ஞாபகம் தான் உங்களுக்கு? பிரசங்கி 3ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்திலேருந்து 8வது வசனம் வரைக்கும் சில காலங்களை வச்சுட்டு போயிருக்கிறார். சில காலங்கள் இருக்கிறார். நீங்கள் அது அப்புறமா வாசித்தீங்கன்னா அதில் தெரியும். அழ ஒரு காலம், சிரிக்க ஒரு காலம், நட ஒரு காலம், நட்டதை பிடுங்க ஒரு காலம், எரிய ஒரு காலம், எரிந்ததை சேர்க்க ஒரு காலம், இது எல்லாமே அதில் இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரு காலம் வச்சுக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு காரியமோ தேவனுடைய தீர்மானம் இல்லாமல் நடக்க போகிறதில்லை. அதான் அந்த உற்பவ காலம். உடனே போய் நம்ம கேட்டோம், உடனே முடிஞ்சிடுச்சு, அதான் கர்த்தர் நல்லவர்னா மறுநாளே கடவுள் யாருன்னு கேட்பா. கடவுள் யாரையா? அவர் என்ன கொடுத்துட்டாரு? நான் போனேன், டாக்டரை பார்த்தேன், எல்லாம் முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி பேசுவான். நல்ல கவனிங்க. ஒரு உற்பவ காலம் வச்சுக்கிறார். அவளை சோதிக்கிறார், அவள் விசுவாசத்தை விருத்தியாக்குகிறார், அவருடைய விசுவாசத்தை தூண்டி விடுகிறார், அவருடைய விசுவாசத்தில் நம்பிக்கை உருவாக்குறார், அவருடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிறார், அவருடைய விசுவாசத்தில் அதாவது தேவன் மகிமைப்படும்படியான காரியத்தை செய்யும்படியான காரியத்தை செய்கிறார். அதான் இங்கே சொல்கிறார், ஒரு உற்பவ கால திட்டத்தில் நான் வரேன். அந்த காலம் வரும்போது மனைவி ஒரு பிள்ளையை பெற்றெடுத்துப்பா. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிற அந்த காலம்.
உன் மனைவி ஒரு காலத்தில் நிச்சயமாய் வருவாங்க, பிள்ளையை சுமப்பாங்க அப்படின்ற காரியம் தான் இங்கே சொல்கிறார். ஆண்டவர் உண்மை உள்ளவர். ரோமர் 9ஆம் அதிகாரம் 9வது வசனம் கொஞ்சம் வாசிங்க. ரோமர் 9ஆம் அதிகாரம் 9வது வசனம் இருக்குதா? என்னங்க? அந்த வாக்குத்தத்தமான வார்த்தையாவது குறித்த காலத்திலே வருவேன், அப்பொழுது சாராள் ஒரு குமாரனை பெறுவாள் என்பது. ஒரு குறித்த காலத்தை வச்சுக்கிறேன், நான் வருவேன். இந்த மாத வாக்குத்தத்தம் கூட தானேங்க. இந்த மாதம் வாக்குத்தத்தம், இந்த மாதம் வாக்குத்தத்தம் என்னங்க? என்னங்க இது? சரி, இந்த வருஷம் வாக்குத்தத்தம் என்னங்க? நான் உங்களை என்ன செய்ய மாட்டேங்க, திக்கற்றவர்களாய் விடேன். உங்களிடத்தில் கட்டாயம் நான் என்ன செய்வேன்? அண்ணா கொஞ்சம் அந்த வண்டி அப்படி கொஞ்சம் அப்படி தள்ளி நில்லுண்ணா, உள்ளே வரவங்களுக்கு இடைஞ்சலா இருக்கும். ஒரு உற்பவ கால திட்டத்தில் நான் உங்களிடத்தில் என்ன செய்வேன்? வருவேன். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், உங்களிடத்தில் திரும்ப என்ன செய்வேன்? வருவேன். இப்போ ஆண்டவர் சொல்கிறார் இங்கே, அந்த வாக்கு தத்துவமானது வார்த்தையானது குறித்த காலத்தில் நான் என்ன செய்வேன்? வருவேன். அந்த குறித்த காலம் வச்சுக்கிறார். உன்னுடைய ஆசீர்வாதத்துக்கான ஒரு காலம். நான் அந்த காலத்துக்கு வந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. இப்போ சாராள் வயசாயிடுச்சு, ஆபிரகாம் அதோட வயசாயிடுச்சு. இந்த காலத்தில் பொண்ணு பார்க்கறதுக்கு போனால் எங்கள் தங்கச்சி பொண்ணு பையன் சொன்னான், ரொம்ப வயசெல்லாம் வேணாம், அந்த அம்மாவுக்கு ஒரு வயசு சின்னதாக இருந்தால் போதும் அப்படின்னா. பொண்ணுக்கிட்ட கேட்டு, ஒரு வயசு ஏன் பெரியவர், அவர் வயசான மாதிரி இருப்பார், 2 பேரும் ஒரே வயசுன்னா பாருங்கண்ணா. பெண்கள் இப்போ வேகமாக வயசை குறிச்செல்லாம் பேசுகிறாங்க. அந்த காலத்தில் ஒருத்தர் கல்யாணம் பண்ணும்போது பெண்களுக்கும் ஆண்களுக்கும் 10 வயசு 14 வயசு டிஃபரெண்ட், எப்படி தானே? ஆமாம், பரவாயில்ல, கல்யாணம் ஆகட்டும்னு சொல்லி விட்டாங்க. இப்போ அதுதான் சாராளுக்கும் ஆபிரகாம் 10 வயசு பெரியவன். இப்போது ஆண்டவர் இப்போ கேட்குறாரு, எனக்கு ஒன்றுமே இல்லை, நீ என்ன கொடுப்பேன்? எனக்கு பிள்ளை இல்லையே, எனக்கு எதுவுமே கொடுக்கலையே, நான் என்னத்துக்கு வேலை செய்கிறேன், என்னத்துக்கு வாடுறேன், என்னத்துக்கு ஜீவிக்கிறேன், என்ன பண்ணுறேன் அப்படின்னாலும் ஆண்டவர்கிட்ட கேட்குறான். இப்போ ஆண்டவர் அவனுக்கு வாக்கு கொடுக்குறார். அந்த வாக்கு தான் இங்கே சொல்கிறார். அந்த வாக்கு தத்தமான வார்த்தையாவது அவர் ஒரு வார்த்தை சொன்னால் நடக்கும். அல்லேலூயா. அதனால தானே புதிய ஏற்பாட்டில் ஒருத்தர் சொன்னால், நீ என் வீட்டுக்கெல்லாம் ஒன்றும் வர வேண்டாம், நானும் இடத்துக்கெல்லாம் வர வேண்டிய அவசியம் கூட இல்லை, ஏன்னா அவ்வளோ பெரிய ஆள் நானும் இல்லை, என் வீடு அவ்வளோ பெருசு இல்லை, நீ வந்து என் வீட்டில் வந்து ஆசீர்வதிக்கிறதுக்கு நான் அவ்வளோ தகுதி இல்லை, நான் இருக்கிற இடத்துல, நீ எந்த காட்டில் இருக்கிறீங்க, எந்த மேட்டில் இருக்கிறீங்க, எந்த பட்டில், ஒரே ஒரு வார்த்தையை விசுவாசம் இருக்குதா? பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட ரொம்ப நேரம் அழுத காட்டிலும் ஒரு வார்த்தையை கேளுங்க, நிச்சயமாக ஆசீர்வாதம் வந்துவிடும். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, நீங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம். ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாம் சந்தோஷம், ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. அல்லேலூயா. இந்த பாட்டு பாடும்போது உற்சாகமே வரலையா? சந்தோஷம் வரலையா? அப்படின்னா அப்படி தலையாட்டுற மாதிரி இருக்குது அந்த பாட்டு. ஏங்க, ஒரு வார்த்தை சொல்லுன்னு அப்படியே இருதயத்தில் குத்துற மாதிரி வரல? என் வாழ்க்கையெல்லாம் எப்படி ஆகிடும்? இந்த சரணத்தை பாடும், கொஞ்சம் உற்சாகமாக கைத்தட்டி பாடலாமா? ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம். ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாம் சந்தோஷம், ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாம் சந்தோஷம். அல்லேலூயா.
ஒரே ஒரு வார்த்தை நிற்கிற இடத்துல சொல்லுங்க, அது அப்படியே சும்மா ரதம் போகிற வேகத்தை காட்டிலும், ஒளி போகிற வேகத்தை காட்டிலும், ஒளி ஒளி என்ற அதாவது வார்த்தை போகிற காட்டிலும் அந்த வார்த்தை என் குடும்பத்தை ஆசீர்வாதமாய் மாற்றிவிடும். அல்லேலூயா. அந்த விசுவாசம் தான் அவனுக்கு இருந்து, அதனால தான் கேட்டான். இவங்க கேட்குறான், அந்த வாக்கு தத்தமானது குறித்த காலத்தில் நான் வந்து உன்னை நான் என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன். அதுதான் மனுஷராலே கூடாது, தேவனாலே கூடும். பாருங்க, இன்னொரு வசனம் வாசிங்க. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம் தான் கொஞ்சம் வாசிங்க. இது நான் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு முகவுரையை சொல்லுகிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம் கொஞ்சம் வாசிங்களேன். இங்கேயும் கூட என்ன சொல்றாரு பாருங்க, ஒரு பிராண உற்பவ கால திட்டத்தில் என்ன சொல்றார், ஒரு குமாரனை என்ன செய்வ, அணைத்து கொண்டிருப்பாய் என்றான். அதற்கு அவள், ஏது தேவனுடைய மனுஷனாகிய ஆண்டவனே, உமது அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம். இதுதான் கோடு. இதுக்கு மேல எல்லாம் ரொம்ப பேசாத ஆண்டவரே, தேவையில்லாத வார்த்தையெல்லாம் சொல்லக்கூடாது. என் புருஷனே வயசாயிட்டான், இழவனாயிட்டான், நீர் என்ன புதுசாக வந்து சொல்கிற, நான் அந்த குழந்தை பற்றியே கவலைப்படலை, ஏதோ வாழ்ந்துனுக்கிறேன், நீ அபத்தமான வார்த்தையெல்லாம் ஊழியக்காரன் நீ சொல்லிட்டு போயிடாத, நடக்கலைன்னா சமுதாயத்தில் எனக்கு அவமானம். இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறோம். நம்ம சரியாயிடும் அப்படின்னா இங்கே கேட்டுட்டு வெளியில் போய் ஒரு அம்மா சொல்லுது, நீங்கள் பாஸ்டர் அப்படி தான் சொல்லுவார், நீங்கள் எதுக்கும் பால் தினகரன் ஆஃபீஸுக்கு போய் வந்தீங்கன்னா உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், அங்கே ஒரு காணிக்கை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ஆசீர்வாதி. அப்போ நாங்கள் என்னத்துக்கு இங்கே இருக்கிறோம்? அல்லேலூயா. இப்போ நான் என்ன ஊழியக்காரர் இல்லையா, நான் என்ன அபிஷேகம் பெற்றவும் இல்லையா, நான் என்ன அழைக்கப்பட்டவும் இல்லையா, நான் என்னத்துக்கு இங்கே சபையை நடத்துகிறோம்? பால் தினகரன் தான் அழைச்சாரா? எங்களை அழைக்கலையா? எங்களை அழைக்கலன்னா இங்கே ஏன் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்? இங்கே கல்யாணம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஏன் பிள்ளை பிறகுது? விசுவாசம் நம்மளை மீறி அந்தாண்ட போன பிறகு அந்த வார்த்தைக்கு சாரம் இல்லாமல் போயிடும். இப்போ அவர் சொல்கிறா, ஏன் ஊழியக்காரன் அபத்தமாக பேசுகிற, நீ பரிசுத்தவானு, நீ நல்ல பரிசுத்தவானு, நீ இந்த வரும்போதெல்லாம் எங்கள் வீட்டில் தங்குற, அதனால் ஒரு வீட்டை ஆயத்தம் பண்ணிக்கிறோம், ஒரு மேஜை ஆயத்தம் பண்ணிக்கிறோம், ஒரு குத்து விளக்கு ஆயத்தம் பண்ணிக்கிறோம், ஒரு சேர் ஆயத்தம் பண்ணிக்கிறோம், நீ வரும்போது தான் இங்கே உட்காந்து ஜெபம் பண்ணிவிட்டு நீ வெளியே போகிறதுக்காக பண்ணிக்கிறோம், நீ அதை செய்தாத விட்டுட்டு நீ வந்து எனக்கு சொல்கிறே உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும் கர்த்தர் கொடுக்குறாருன்னு சொல்லக்கூடாது, நீ அதெல்லாம் சொல்லி எதனா பண்ணிட்டு போயிடாத அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வருகிற ஆசீர்வாதத்தை அள்ள தட்டுகிறவர்களாய் மாறி விடுகிறார்கள். அல்லேலூயா. யோனாவின் புஸ்தகத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது, ஞாபகம் தான் பாருங்க, 2ஆம் அதிகாரம் என்று நான் நினைக்கிறேன். அதை தியானம் பண்ணோம், நம்ம இந்த மாதம் பூராவை தியானம் பண்ணியிருக்கிறோம் அந்த வாக்குத்தத்தில். கொஞ்சம் பாருங்கள், யோனாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், அதில் ஒரு வார்த்தை சொல்கிறாரு. அந்த கிருபையை, அந்த வசனம் அழகாக பேசுது. பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வருகிற ஆசீர்வாதத்தை அவர்கள் என்ன செய்கிறாங்க, போக்கடிக்கிறாங்க. நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்கன்னு சொன்னால் இவருக்கு வேறு வேலையே இல்லை, டாக்டரே சொல்லிட்டாரு, ஆமாம் நாளைக்கு செத்து போயிடுவேன். அப்புறமா இவர் என்ன புதுசாக வந்து கதையெல்லாம் சொல்கிறாரு, வாங்க கர்த்தருக்கு சோத்திரம், டாக்டரே சொல்லிட்டாரு, இப்போ யாருன்னா எழுந்து இடம் விடுப்பா, அவரே சொல்லிட்டாரு நாளைக்கு இதுவாகிடுவேன்னு. அப்புறம் இவர் வந்து என்ன புதுசாக கதையெல்லாம் சொல்கிறாரு, என்ன கதை சொல்கிறாரு, நீ ஆசீர்வாதமாகிடுவேன், நல்லா ஆகிடுவேன்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. டாக்டர்கள் விட பெரிய டாக்டர் நம்முடைய ஆண்டவர் இயேசுனார் தானாங்க. அல்லேலூயா. அவர் சொல்கிறாரு, நான் செய்கிறேன், நீ என்ன சொல்கிற, அதெல்லாம் கிடையாது. பொய்யான மாயை பின்பற்றி தங்களுக்கு வருகிற கிருபை, அந்த அபிஷேகம், அந்த ஆசீர்வாதம், அந்த நன்மை, அந்த சுகம், அந்த பலன், அந்த மகிமை, அந்த மகிழ்ச்சி எல்லாத்தையும் சேப்பா எல்லாவது டாக்டரே சொல்லிட்டார். எம்பிபிஎஸ் பட்டு டாக்டர் சொல்லிட்டார், இவர் என்ன பெருசாக ஊய்காருவன் சொல்கிறார். டாக்டர்களை விட நாங்கள் சொல்கிறதும் நடக்கும், ஏன்னா கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அவர் சொல்கிறார், இந்த இடத்துல அதான் பேசுகிறார். என்ன பேசுகிறாரு, ஒரு உற்பவ காலத்துக்கு வருவேன், உன் பிள்ளை நிச்சயமாக ஓடி ஆடி விளையாடினிருப்பான், நீ ஒரு பிள்ளையை சுமப்பினா உடனே சொல்கிறா ஊழியக்காரன் அபத்தெல்லாம் பேசாது. எனக்கு நிறைய பேர் அப்படி தான் நாம் சொல்லிடுறோம். நம்ம எப்பவுமே வாழ்த்தும் போது கண்டிப்பாக தேவன் ஸ்தானாதிபதிய வார்த்தையை நிலைப்படுத்துகிற கர்த்தராக இருக்கிறார். அல்லேலூயா. சொன்னால் நடக்கும். நாங்கள் விசுவாசிக்கிறோம், நீங்கள் விசுவாசிக்க மாட்டேன்றீங்க. அப்படி விசுவாசிக்கலைன்னா எப்படி வர ஆசீர்வாதம்?
நாங்கள் விசுவாசத்தில் சொல்கிறோம், போ நீ நல்லா இருப்பா அப்படின்னா இவர் வெளியில் போய் சொல்லுது, இவர் அப்படி தான் சொல்லுவார். நம்ம எங்கே நல்லாகிறோம்? ஆண்டவர் சொன்னார், போ உங்களுக்கு நான் அற்புதத்தை செய்கிறேன், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுக்குறேன், நீ போனா. செங்கடல் ஆண்டு வந்து நின்று உடனே சொல்கிறான், மோசையே நீ ரொம்ப மோசமானவன், எகிப்தில் சேர்த்தா கல்லறியானா கிடைக்கும், கடலில் சேர்த்தா என்னையா கிடைக்கும், நீ எங்களை சாவடிக்கவா கூட்டின்னு வந்தேன்ட்டான். ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சு எல்லாம். அதுக்கு முன்னாடி 11 அற்புதங்களை ஆண்டவர் செய்தார், மறந்துட்டான். பாருங்க, கர்த்தர் ரொம்ப துக்கப்பட்டுட்டார். ஒவ்வொரு இடத்துக்கும் துக்கப்படுத்துறார், ஒவ்வொரு இடத்துக்கும் துக்கப்படுறார். இப்போ நீட்டி ஆசீர்வதிக்கிற கரத்தை சங்கீதம் 68, 40, 41, 43 எல்லாம் பார்த்தீங்கன்னா 78 அது மாதிரிலாம் அந்த அதிகாரத்தில் சொல்ல, கரத்தை நீட்டுறார். குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன், ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன், இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறேன். நீட்டின கரம் இவன் சொல்கிற குறையெல்லாம் கேட்டு கேட்டு கொட்டு அப்படியே தன் கரத்தை முடக்கி கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. உனக்கு விசுவாசம் இல்லாத பட்சத்தில் அவர் கூட ஒன்றுமே செய்ய முடியாது. இது திரும்பி வந்துடும். பாருங்க, இந்த உற்பவ கால திட்டம் சகரியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம், சகரியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 6வது வசனம் என்ன சொல்றாரு பாருங்க. சகரியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 6வது வசனம், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறதாவது, என்ன அழகா பேசுறாரு. இந்த ஜனத்தின் மீதியான பார்வைக்கு இந்நாட்களில் ஆச்சரியமாய் இருந்தாலும் என் பார்வைக்கு ஆச்சரியமாய் இருக்குமோ என்று சேனைகளின் கர்த்தர், நான் செய்யறது இந்த ஜனங்களின் பார்வைக்கு ஆச்சரியமா இருக்கலாம், ஆனால் என் பார்வைக்கு அது ஆச்சரியமே இல்லை. உனக்கு நான் ஆசீர்வாதத்தை கொடுக்குறேன்னு சொன்னா தருவேன். இப்போ உள்ள வருவோம். சாராளுடைய வாழ்க்கையில் பார்க்கலாம் என்ன நடக்குது. இவருக்கு 100 வயசு, அந்த அம்மாவுக்கு 90 வயசு. இப்போ அவர் சொல்கிறாரு, ஒரு உற்பவ கால திட்டத்தில் வரும்போது ஒரு பிள்ளையே சுமந்தர் நடக்கிற காரியமா, அதுதான் இப்போ பேச 3 காரியம்தான். ஒன்று, சாராளுக்கு பெண்களுக்கே உரிய, அதாவது மாதவிடாய், அதாவது வழிபாடு நின்று போன பிற்பாடு ஆண்டவர் அற்புதங்களை செய்தார். 1. 2வது, சாராளுக்கு வயதான போது கர்த்தர் அற்புதங்களை செய்தார். 3வது, சாராளுடைய கர்ப்பம் செத்து போன பிற்பாடு ஆண்டவர் அற்புதங்களை செய்தார். இதான் சொன்னார், மனுஷனால் கூடாதது தேவனால். அல்லேலூயா. மனுஷனால கூடாது தேவனால. அப்போ என்ன சொல்றாரு, நல்லா கவனிச்சு பாருங்க, இது கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்கணும். இது 3 காரியம் தான் சொல்றார். 1, வழிபாடு. இந்த பெண்களுக்கே வருகிற வழிபாடு இருந்தால் தான் பிள்ளை உற்பத்திக்கு வழி செய்யும். அது நின்று போனால் கர்ப்பத்துக்கு வேலை கிடையாது. இப்போ அந்த கர்ப்பம் வேலை செய்யணும்னா பெண்களுக்கே உரிய அந்த ரத்த போக்கு கட்டாயம் 3 நாளைக்கு மாதந்தோறும் வரணும்னா அந்த வழிபாடு வரும்போது தான் அதில் தான் அது நின்று வேலை செய்யும். இப்போ சாராளுக்கு அது நின்று போன. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 11வது வசனம் கொஞ்சம் பாருங்க. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 11வது வசனம் என்ன சொல்றாரு பாருங்க. ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாய் இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு என்ன இருந்ததா? நல்லா கவனிக்கணும். எப்படி பிள்ளை பிறக்கும்? இப்போ ஆண்டவர் சொல்கிறார், ஒரு 30 கால திட்டத்தில் வரேன். ஆபிரகாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறான், ஆண்டவரே பிள்ளை கொடுக்க மாட்டியா? நான் என்ன உங்களுடைய ஊழியக்காரன், என்னை பார்த்து எல்லாரும் கேட்குறாங்க, என் வீட்டில் வந்து வேலைக்காரன் பிள்ளை நல்ல வேலை செய்கிறான், அவன் தான் எனக்கு வேலைக்காரன் மாறிக்கிறான், அவன் தான் எனக்கு பிள்ளை மாறிக்கிறான், இவன் தான் எனக்கு பிள்ளையா? எனக்கு ஒரு பிள்ளை பிறக்காதா? என் கர்ப்பம் என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு கேட்குறதுக்கு அவன் போராடிக்கிட்டு இருக்கிறான். இப்போ இந்த அம்மாவுக்கு வழிபாடே நின்று போச்சு. இங்கே சொல்கிறாரு, ஒரு உற்பவ கால திட்டத்தில் வருவேன், சாராள் ஒரு பிள்ளைய. பெரியமானவர்களே, இதை கொஞ்சம் அப்படியே மாற்றி பேசணும்னா நல்ல கவனிங்க. அது கர்ப்ப காரியம். ஒருவேளை உங்களுக்கான ஆசீர்வாதங்கள் நின்று போன போல தெரிந்தாலும் அவர் வந்தார்னா ஆசீர்வாதம் திறக்கப்படும். அல்லேலூயா. அதான் உற்பவ கால திட்டம். அவர் வரணும். அவர் என்ன செய்யணுங்க? வரணும். அவர் சொல்கிறாரு, நான் வருவேன், வரும்போது கட்டாயம் திறக்கப்படும். இப்போ இவளுக்கு அந்த வழிபாடு நின்று போனுச்சு. ஆனால் அவர் சொல்கிறார், ஒரு பிள்ளை பெற்றெடுப்பேன். நல்ல கவனிங்க. ஒரு பிள்ளையை உன்னால் பெற்றெடுக்க முடியும்னா கர்த்தர் கட்டளை எடுக்கிறேன். அதனால தான் சொன்னார், மனுஷனால கூடாது தேவனால
கூடும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். எப்படி? மனுஷனால கூடாது. டாக்டர்கள் என்னதான் பிரயாசப்பட்டாலும் அதெல்லாம் லட்சத்தில் ஒன்றுன்ற அற்புதம் மாதிரின்னு சொல்லிட்டு போயிடுவான். ஆனால் அவர் சொல்கிறார், நான் வருவேன், உனக்கு 100 வயசாக இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவருக்கு 90 வயசாக இருக்கட்டும் பிரச்சனை இல்லை. சாராளுக்கு வழிபாடு நின்று போன பிற்பாடு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ ஒரு பிள்ளையே பெற்றெடுப்பார். எரேமியா 32:17 சொல்கிறாரு பாருங்க. எரேமியா 32ஆம் அதிகாரம் 17வது வசனம் இருக்குதா? கர்த்தாவே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர், உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம். அல்லேலூயா. இது எதை குறிக்கிறது அப்படின்னா, நல்லா கவனிச்சு பாருங்க. இது ஒரு விசேஷமான காரியமாய் காணப்படுகிறது. உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் உண்டோ அப்படின்னு இந்த இடத்துல இந்த வார்த்தையை பேசுகிறார். அப்படின்னா என்ன அப்படின்னா, நல்லா கவனிச்சு பாருங்க. உம்மால செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஏதாவது இருக்குதா அப்படின்னு மாதிரி ஆண்டவர்கிட்ட சொல்கிறார். அதாவது அங்கே சொல்லுகிற அந்த காரியம் வழிபாடு நின்று போன அந்த காலம். இப்போ நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. ரொம்ப வருத்தம். ஆனால் அதாவது என்ன நடக்கிறது, அங்கே சொல்லப்பட்ட அந்த காரியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது என்ன சொல்கிறார் அப்படின்னா, விசுவாசத்தை விருத்தியாக்கு. அல்லேலூயா. விசுவாசத்தை வழிபாடு நின்று போனது உண்மைதான். ஆனால் என்னால் எதையும் செய்ய முடியும். மனிதனால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே, என் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. நல்ல கைத்தட்டி சொல்ல. தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. அல்லேலூயா. கூடாதது ஒன்றும். இது எதை குறிக்குது அப்படின்னா, கொஞ்சம் அங்கே விசுவாசத்தை விருத்தியாகுது. அவர் சொல்கிறார், கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய கரத்தினால தான், புயத்தினாலனா உம்முடைய கரத்தினாலும் எதை உண்டாக்கி இருக்கிறீங்க? இப்போ வானத்தையும், வானம் ஃப்ளைட்டில் போனீங்கன்னா தட 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 தடான்னு பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட என்ன சார் சத்தம் முதல்ல போய் கேட்டால் சொல்லுவான், அந்த மேகத்தை உடைத்து கொண்டு ஃப்ளைட் போகிறது அப்படின்னா. என்னையா சொல்கிற? இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு சிம்பிளாக தெரியும். மேலே போனால் மேகம் அடர்த்தியாக, மலை போல் அடர்த்தியாய் காணப்படுகிற அந்த மேகத்தை உடைத்துட்டு அது உள்ளே போகிறது தான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அங்கே சொல்கிறாரு, இவ்வளோ பெரிய காரியத்தை உருவாக்கினவரும் பூமியை உண்டாக்கி வச்சுக்கிற, இந்த பூமியில் சகலமும் ஆசீர்வாதம் உனக்கு எனக்கு தான் வச்சுக்கிறார். அல்லேலூயா. எல்லாமே இருக்குது. இங்கே காற்று இருக்குது, தண்ணி இருக்குது, நீர் இருக்குது, நிலம் இருக்கிறது, வயல் இருக்குது, எல்லா ஜீவ ஜந்துகள் எல்லாம் உனக்காக எனக்காக. இப்போ அவன் சொல்கிறான், வானத்தையும் பூமியும் உண்டாக்கியவனை உம்மால செய்யக்கூடாத காரியம் இது சிம்பிளான காரியம்தான். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவர்களை கைப்பிடிச்சு சொல்லுங்கள், உங்கள் வீட்டில், உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் வேலையில், உங்கள் வியாபாரத்தில் முடியாதுன்ற காரியம் இருந்தால் இன்றைக்கு மாற்றுங்க, வார்த்தையை மாற்றுங்க. தேவனாலே எல்லாமே கூடும். கை தட்டுமா? அல்லேலூயா. அவரால் முடியாது ஒன்றும். முதல் காரியம் அதான் சொல்கிறார். அதான் விசுவாசத்தை அதிகப்படுத்த சொல்கிறார். 90 வயசாகிடுச்சு, நீ ஏன் கவலைப்படுற? என்னால் எல்லாமே செய்ய. வானத்தையும் உண்டாக்கினீங்க, பூமியை உண்டாக்கினீங்க. ஆமாம். அதாவது மேகத்துக்கு மேலே போயிட்டால் மழை பெய்யறதே தெரியாது. ஃப்ளைட்டு வேகமாக போயின்னுக்குது, ஆனால் கீழே பூமியில் மழை பெய்யுது. அந்த மேகத்தை விட்டு கீழே இறங்கும்போது தான் பூமியில் இவ்வளோ வெள்ளம் போகுது அப்படின்னு தெரியுது. அதுக்கு மேலே போயிட்டால் மழை எங்கேருந்து வருது யாருக்குமே தெரியல. அவ்வளோ ஞானமாக வச்சுக்கிறார் ஆண்டவர். ஆமாம்.
நீங்கள் நல்லா கவனிங்க. அப்பேற்பட்ட ஆண்டவர் இந்த காரியம் சிம்பிளான காரியம். இப்போ சாராளுக்கு சொன்னார், ஒரு உற்பவ கால திட்டத்தில் கட்டாயம் நான் என்ன செய்வேன், வருவேன். அவருடைய வாழ்க்கையில் வழிபாடே நின்று போய் விட்டது. ஆனால் சொல்கிறார், மனுஷனால கூடாது, தேவனாலே என்னால் செய்ய முடியும். உனக்கான ஆசீர்வாதம், உனக்கான நன்மை, உனக்கான சுகம், உனக்கான கிருபைகள், உனக்கான பிள்ளைச்சல், உனக்கான திருமணம், உன்னுடைய வியாபார ஸ்தலம், வேலை ஸ்தலம் எல்லாவற்றையும் கொடுக்க என்னால் முடியும். விசுவாசம். ரெண்டாவது, இப்போ சாராளுடைய வாழ்க்கையில் ரெண்டாவது, வயதான பின்னாடி கர்த்தர் அவளுக்கு ஒரு பிள்ளை செல்வத்தை தருவேன் என்று சொன்னார். ரோமர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நாம் கொஞ்சம் வாசிக்கலாம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம் கொஞ்சம் வாசிங்க. என்ன சொல்றாரு பாருங்க. அவள் விசுவாசத்திலே என்னவா இல்லைங்க, பலவீனமாய் இருக்கவில்லை. அவள் ஏறக்குறைய 100 வயதாய் இருக்கும் போது போதும். இப்ப சொல்றாரு, இப்ப என்ன வயசுங்க அவனுக்கு? 100. அப்போ வயதான காலத்தில் கூட ஆண்டவர் ஒரு பிள்ளை செல்வத்தை கொடுக்க அவரால் முடியும் என்று தான் அவர் தான் சொல்றார். தேவனாலே எல்லாமே, மனுஷனால கூடாது, என்ன கூடும், தேவனாலே எல்லாமே. இப்போ அவனுக்கு அங்கே சொல்றார், எல்லாமே வயசாயிடுச்சு. வயசாயிட்டா எல்லாமே குறைஞ்சிடும். என் சாட்சியை கொஞ்சம் சொல்கிறேன். இப்போ 2020 கொரோனா காலகட்டத்தில் தான் நான் போய் ஆப்ரேஷன் பண்ணேன். ஒரு பெரிய கல் பேரிச்சம்பழ அளவுக்கு. அவர் மேலே கீழே பார்த்துட்டு, சார் வாப்பா உட்காந்து கொஞ்சம் உன்னை பரிசோதனை பண்ணல அப்படின்னா, பக்கத்தில் சொல்கிறாரு, வயசாகி போச்சு, இவருக்கு 60 வயசுன்றாரு, இதுக்கு மேலே ஆப்ரேஷன்லாம் பண்ணி எடுக்குது, அப்படியே விடுங்க அப்படின்றாரு. இன்னொருத்தர் சொல்கிறார், இப்படியே விட்டா அவர் செத்து போயிடுவார், அப்போ சரி வேறு விதமான பாதையில் சரிப்படுத்தி விட்ருவோம், சரி செக் பண்ணுவோம் முதல்ல அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொருத்தர் வந்து கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 25 டெஸ்ட்டாவது பண்ணியிருப்பான். நம்பிக்கையே வரல டாக்டர். இப்போது யூரினில் செக் பண்ணிட்டோம், யூரின் எவ்வளோ அதாவது போகுது அப்படின்னு பார்க்கணுன்றா. யூரின் குழாய் எவ்வளோ பெருசாகுது, யூரினுடைய அந்த பாதை எவ்வளோ அதாவது சென்டிமீட்டர் இருக்குது, எல்லாத்தையும் செக் பண்ணோம் அப்படின்றா. இது எல்லாத்தையும் செக் பண்ணால் எல்லாமே ஆல்ரைட்டு ஓகே அப்படின்னுது. இப்போ யூரின் போகணும், ஒரு இடத்துல போய் ஒரு மிஷினில் நிற்க வச்சு இப்போ யூரின் போப்பான்றான், நிறைய தண்ணியை குடிச்சிட்டு போய் போடணுன்றா. அங்கே யூரின் போகும்போது அந்த மிஷின் காட்டுது 65% இவருக்கு வேகமாக போகுது. அவர் கூப்பிட்டு சொல்கிறார், நீ நல்லா தான் இருக்கிற, பரவாயில்ல அப்படின்றாரு. இன்னொரு இடத்துல போகிறார், யூரின் குழாவில் வர இந்த டீப் வழி போட்டு பார்க்கணும், உங்களுடைய யூரின் வேறு பாதை எத்தனை சென்டிமீட்ரு அதாவது அகலமாக இருக்குது, அதை பார்த்தா ஓகே தான். சரி இன்னொரு டெஸ்ட்டு, யூரின் போகிற பாதையில் டீப் போடணும், அது எவ்வளோ தூரம் உள்ளே போகுது, எத்தனை சென்டிமீட்டர் உள்ளே போகுது, அதெல்லாம் ஆல்ரெடி இப்போ கார்டியாலஜிக்கு போடுறா. எதுக்கு சார் நல்லா தானே இருக்கிறேன், அதெல்லாம் இல்லை, நீ போய் சொல்லக்கூடாது, நீ தான் போய் செக் பண்ணணும், நான் சொல்கிறத கேட்குறியா, நானா டாக்டர் நீ ஆன்றா. சரி போ. அவர் பார்த்தார், நல்லதாகிற, சரி மறுபடியும் ஒரு 2 வாரம் கழிச்சு மறுபடியும் வர சொல்லி நீ போய் அந்த ஆர்த்தோ டாக்டர்கிட்ட போய் பார்த்துட்டு பண்ணுறா. எல்லாத்தையும் பார்த்தா அந்த அம்மா, டாக்டர் அம்மா, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு கல்வன் ஒன்று இருக்குது, அது ஆப்ரேஷன் பண்ணோம், டாக்டர்கள் 60 வயசுன்றாங்க, அதனால் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. அந்த அம்மா சொல்லிச்சு, நீ சின்ன பையன் மாதிரியே இருக்கிற, உன்னுடைய சரீரத்தில் பிபி இல்லை, சுகர் இல்லை, இருதயம் நல்லா இருக்குது, ஆமாம் யூரின் போகிற பாதை நல்லா இருக்குது, கிட்னி நல்லா இருக்குது, பிளாடர் நல்லா இருக்குது, எல்லா உறுப்பும் நல்லா இருக்குது, நீ தாராளமாக போய் ஆப்ரேஷன் பண்ணிக்கலான்ட்டாங்க. டாக்டருக்கு ஆச்சரியம். ஏன்னா 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் கிட்டத்தட்ட 11 ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு நான் வீட்டுக்கு வந்து இந்த சென்னையை சுற்றி சுற்றி ஊழியம் செஞ்சுட்டு 30 வருஷம் கழிச்சு மறுபடியும் ஜிக்மர் ஹாஸ்பிட்டலுக்கு போய்க்கிறேன்னா, மேலே கீழே பார்த்துட்டு அன்றைக்கி இருந்த பலன் இருக்குதா பார்த்துக்கணும்ப்பானா, எல்லாத்தையும் செக் பண்ணா நல்லா ஆரோக்கியமாக இருக்குது. 3வது நாள் ஆப்ரேஷன் பண்ணி 3வது நாள் எழுப்பி நடக்க வச்சு 6வது நாளில் நீ வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹல்லேலூயா. மனுஷனாலே கூடாது. எனக்கு உண்மையாக இவங்க பண்ண கூத்தில் என்னடா இவ்வளோ செக்கப்பா நல்லா தானே இருக்கிறோம், ஆரோக்கியம். அவன் சொல்கிறான், ஏய்யா உனக்கு ஒன்றுமே இல்லையே, சுகர் கூட இல்லையே, பிபி கூட இல்லையே, உன்னை பார்த்தா ஒரு சின்ன பையன் மாதிரியே நடந்துனுக்கிறியே அப்படின்னா. இப்போ தான் கொஞ்சம் தாங்கி தாங்கி நடக்கிறேன், என்னை முட்டி வலிக்குது ரொம்ப, அப்படியே நொண்டி நடந்துக்கிறேன். எல்லோரும் கேட்குறேன், என்ன ஆச்சு உடம்பு, எனக்கு தெரியல, முட்டி ஓவராக வலிக்குதுங்க அப்படின்னா. வெயிட்டை கோரு, என்ன கொடுக்க 2 இட்லி 3 இட்லி தான் சாப்பிட்றோம், எங்கே வெயிட் வரும், ஆனால் வெயிட் அதிகமாகுதுன்றா. பாருங்கள் இங்கே சொல்கிறாரு, மனுஷனாலே கூடாது, தேவனாலே. இதை
இங்கே ரெண்டாவது காரியம் என்ன அப்படின்னு கேட்டால் நல்லா கேட்கணும். இந்த காரியம் என்ன அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் நீ ஜெபம் பண்ணு, உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா. யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 2வது வசனம் கொஞ்சம் வாசிங்க. யோபு 42 2வது வசனம் என்ன சொல்றாரு பாருங்க. இருக்குதா பாருங்க. 42:2 தேவரீர் சகலத்தையும் செய்ய எப்படி இருக்கிறீங்களா? வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று நான் என்ன செய்திருக்கிறேன். வார்த்தை அப்படிதான் இருக்கணுங்க. நடக்கும்போது, போகும்போது, வரும்போது டாக்டருக்கே சொல்லணும். கடைசியாக அந்த டாக்டர் சொன்னார், ஆப்ரேஷன் பண்ணும்போது, வாய் அவர் கையெழுத்து போடி, அவன் சொத்தால என்கிட்ட குதிரியா சார், அவ்வளோதானே சார், கொடுத்துட்டா போச்சு, ஏதுறையா போடுங்க அப்படின்னாரு. கையெழுத்து போனேன். உங்கள் சொத்து என்னையானா? ஒரே ஒரு வாட்ச் சொல்லி, எனக்கு ஒரே ஒரு சொத்து தான் சார். ஆண்டவர் சொல்லிக்கிறாரு. என்ன சொல்லிக்கிறாரு? நானே உன் பங்கும் உனக்கு சுதந்திரவாளியமாக இருக்கிறான் தான் சார் சொத்து. ஏசுனார் உங்கள்கிட்ட கொடுக்குறேன் சார், நான் ஆப்ரேஷன் பண்ணி வீட்டுக்கு போயிடுவேன், அந்த ஏசுனார் கெட்டியாக பிடிச்சிங்க சார், நீ ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னா அவர் என்ன முதுகு மேலே தட்டி ஒரு வார்த்தை சொல்கிறேன். அந்த டாக்டர், இந்த கிறிஸ் உங்களுக்கு வேறு வேலையே கிடையாதுப்பா, இப்படி தான்மா சொல்லியிருப்பீங்க சார். அதான் சார் உண்மை, நீங்களே இப்போ நீங்கள் ஆப்ரேஷன் பண்ண போகிறீங்கல்ல அப்படின்னா பெஸ்ட்டாக பண்ணிவிட்டு அமுச்சு விட்டான். மறுபடியும் போகும்போது நீ சொன்ன மாதிரி அந்த கடவுள் உன்னை காப்பாற்றினாரியா. அல்லேலூயா. இங்கே ரெண்டாவது காரியம், வயதானாலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். சங்கீதத்தில் ஒரு வார்த்தை இருக்குது இல்லை, அது அடிக்கடிக்கு வயசான போது நீ சொல்லணும். என்ன சொல்லணும்? சங்கீதம் 92 என்ன சொல்றாரு பாருங்க, கடைசி வசனம் இருக்குதா? அவர்கள் முதிர் வயதிலும், என்ன அந்த வசனம் வாசிங்க. அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய். வயசானவங்க மட்டும் கொஞ்சம் கை தூக்குங்க. இல்லை ஒரு 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க கொஞ்சம் கை தூக்கு. ரொம்ப குறைவாக வேண்டாம் பாவம். இப்போ இந்த வார்த்தை சொல்லுது, அவர்கள் என்ன வயசில் போடணும்? அவர்கள் முதிர் வயதில் என்ன கொடுப்பாங்களா? அன்பு. போதும், கை போடுறோமா? அன்பின் கனி, ஐக்கியத்தின் கனி, பரிசுத்த கனி, உண்மையின் கனி, விசுவாச கனி, நம்பிக்கையின் கனி. என்னங்க தேசத்தில் உங்களால் செய்ய முடியுன்றதான் சொல்கிறேன். அவர்கள் முதிர் வயதில் என்ன கொடுக்குறாங்களா? கனி தந்து எப்படி இருப்பாங்க? புஷ்டியாய், ஆன்மா நல்ல ஆரோக்கியமாய், புஷ்டியாய். அதுக்கப்புறம் 3வது என்ன சொன்ன? பசுமையாய். அல்லேலூயா. உங்களை பார்க்கும்போது எப்படி இருப்பாங்களாங்க? பசுமையாய். இந்த தாத்தா பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது. இந்த பாட்டியை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியம். எப்போ பார்த்தாலும் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்னது நாம கூட சலிச்சு போயிடுறோம். அந்த பாட்டி எப்போ பார்த்தாலும் சோத்திரம்பா, நல்லா இருக்கிற ஏசுனவர் ஒன்று ஆசீர்வதிப்பாரு சொல்கிறாருப்பா. அதாங்க பசுமையான வாழ்க்கை. ஆண்டவர் சொன்னார், எப்படி இருக்கிற? பசுமையாக இருக்கிறீங்க, புஷ்டியாக இருக்கிறீங்க, கனி கொடுக்குறீங்க அப்படின்னா தேசத்துக்கு நல்லவர்களாக இருப்பீங்க. அல்லேலூயா. ஆதியாகமம் 15 ஆண்டவரே கேட்டார். என்ன கேட்டார் தெரியுமா? நான் பயப்படாத, உனக்கு எப்படியா இருக்கிறேன்? கேடகமோ மகா பரிசுத்த எப்படி இருக்கிறான்? பலனமாக இருக்கிறேன். இன்னொரு இடத்துல அதே ஆபிரகாமை பார்த்து சொல்றா, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு எப்படியாரு? 90 வயசுல என்ன உத்தமம் தேவைப்படுது? அல்லேலூயா. அதனால தான் சொல்லுவான் ஒரு சின்ன பழமொழி, கள்ளனை நம்பினாலும் என்ன செய்யாத. இன்னொரு இடத்துல சொன்னால் வாலிபனை நம்பினாலும் வயசானவனை என்ன செய்யாத. நல்லா கவனிங்க. ஆண்டவருக்கு தெரியுது எல்லாமே. அவர் சொல்கிறாரு மனுஷனால் கூடாது, தேவனாலே. அப்போ முதல்ல சாராளுடைய வழிபாடு நின்று போனது, நான் ஒரு பிள்ளை செல்வத்தை உனக்கு தருவேன். 2வது சாராளுடைய ஆபிரகாமுடைய வயது பெரிதல்ல, நான் உனக்கு ஒரு காரியத்தை செய்வேன். 3வது இப்போ வாசிங்க, அதே ரோமர் 14:19 வசனம் வாசி. என்ன சொல்றாரு பாருங்க. ரோமர் 14:19 வசனம். ஆனபடியினால் இல்லம்மா, ரோமர் 4:19 அவள் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் என்ன ஆயிடுச்சா? செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். எத்தனை பேருக்கு? 2 பேருக்குமே என்ன ஆயிடுச்சுங்க? செத்து போனதை. அவனுடைய சரீரம் செத்து போயிடுச்சு, இவனுடைய கர்ப்பம் செத்து போயிடுச்சு, அதை எண்ணாதிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் சொன்னார், மனுஷனால கூடாது, தேவனாலே. உன்னால முடியாது, ஆனால் என்னால் முடியும். உன்னை ரட்சிக்க முடியும், உன்னை தூக்க முடியும், உயர்த்த முடியும், கனப்படுத்த முடியும், உன்னை வாழ வைக்க முடியும், உன்னை ஆசீர்வதிக்க வைக்க முடியும், உன்னை பல இடங்களுக்கு செல்லுவதற்கான வழிகாட்ட முடியும்.
உன் கண்ணீரை துடைக்க முடியும், கவலைகளை மாற்ற முடியும், நெருக்கத்தை மாற்ற முடியும், உன் துன்பத்தை மாற்ற முடியும், துயரத்தை மாற்ற முடியும். என்னால் எல்லாமே ஆகும். மூணாவதுடைய காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூணாவது சொல்கிறாரு அந்த இடத்துல, அந்த வார்த்தையினுடைய சாராம்சம் அழகாக என்ன பேசுகிறார் அப்படின்னா, அதாவது மிக முக்கியமான காரியம் அது என்ன அப்படின்னு சொன்னால், ஜெபத்துக்கு அடுத்தபடியாக தன்னுடைய கர்ப்பம் செத்து போனதை பறைசாற்றல, நான் இன்னும் ஆரோக்கியமாக இருக்கிறேன். அல்லேலூயா. நான் சொல்ல பைபிள் அப்படிதான் சொல்லுது. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29வது வசனம் வாசிங்க, சீக்கிரம் முடிக்கலாம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29 என்ன சொல்றாரு பாருங்களேன். சோர்ந்து போகிறவனுக்கு, எவ்வளோ நாளாக பிள்ளை இல்லை, அவர் சொன்னார், இவர் சொன்னார், இந்த டாக்டர் சொன்னார், அவர் சொன்னார், கண்டிப்பாக நடக்கும்னு சொன்னால் விசுவாசிங்க. அல்லேலூயா. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் என்ன கொடுக்குறாரா? பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் என்ன செய்கிறாருங்க? சத்துவத்தை பெருக 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 பண்ணுகிறார். என்ன பெருக்கும்? ஆண்டவர்கிட்ட கேட்டான், ஆண்டவரே எனக்கு என்ன கொடுப்பீங்க? பிள்ளை இல்லை. இப்போ ஆண்டவர் கடகடான்னு கூட்டின்னு வந்தார். இந்தடா சாரால் அம்மா உள்ள இருக்கிறாங்க, நீ போய் சாராலோடு கூட சந்தோஷமாக என்ஜாய் பண்ண சொன்னாரா? என்ஜாய் பண்ணுறா அப்படின்னா சொன்னார். வெளியில் கூட்டின்னு வந்து நிற்க வச்சார். மேலே பாரு, நட்சத்திரம். ஆண்டவரே இது என்ன ஐயா, இது எண்ணிக்கிட்டே இரு, உன் சன்னதி இவ்வளோ இருக்குன்னு போயினான்ட்டார். இப்போது அந்த சத்துவம் எப்படி பெருகுது? நல்லா கவனிக்கணும். எப்படி பெருகுது? இவன் எப்பெல்லாம் சோர்ந்து போகிறானோ அப்போல்லாம் வெளியில் வந்து நிற்கிறான். என்றா இது ஏன் ஈசாக்கு, இது அவருடைய மனைவி, இது அவருடைய புள்ள, இது அவருடைய புள்ள, இது அவருடைய புள்ள, இது அவருடைய புள்ள, இது அவருடைய புள்ள. பாருங்க, விசுவாசம் எவ்வளோ விருத்தியாகுதோ அவ்வளோ சரீரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உற்பத்தி ஆகிட்டே இருக்குது. அது சொல்கிறாரு, அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு என்ன கொடுக்குறாரா? அறிக்கை செய்ய செய்ய உறுப்புகள் எல்லாம் மாறுகிறது. அறிக்கை செய்ய செய்ய மாற்றம் வருகிறது. அறிக்கை செய்ய 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 சத்துவம் ஏறுகிறது. அறிக்கை செய்ய செய்ய செத்து போன பகுதியெல்லாம் உயிர்ப்பிக்கிற பகுதியாக மாற்றப்படுகிறது. ஆனால் நம்ம எப்போ பார்த்தாலும் ஆப்போசிட் வார்த்தையாகவே பேசணும். அது ஆகாதுங்க, அது கூடாதுங்க, அது நடக்காதுங்க, அது முடியாதுங்க. ஆண்டவர் கூட பாவுங்க, அவர் என்னங்க செய்ய முடியும்? பாஸ்டர் கூட பாவுங்க, அவர் என்னங்க? இது எல்லாம் நீ பேசின ஒரு நாளும் உருப்பட மாட்டேன். இப்போ ஆண்டவர் சொன்னார், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் என்ன கொடுக்குறாரா? என்ன கொடுக்குறாருங்க? சத்துவம் கொடுத்து பெருகச் செய்கிறவர். அந்த அவன் பார்த்து பார்த்து சொல்கிறான் பாருங்க, அதுதான் சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் பெருகுகிறது. ஆண்டவர் போய் சொல்ல மாட்டார். இந்த பொண்டாட்டி விட்டு இன்னொரு பொண்டாட்டியான போய் பிள்ளை வாங்கின்னு வந்தாலும் சொல்ல மாட்டார். இந்த புருஷனை விட்டு அந்த புருஷனாட்டு போய் படுத்துக்கோ பிள்ளை வாங்கிட்டு வந்துடு அப்படிலாம் சொல்ல மாட்டார். அவர் எப்போதுமே நீதி நியாயமானவர். இப்போ அவனுக்கு சொல்கிறார், உனக்கு உன் வித்தில் உன் கர்ப்பத்தில் பிறக்கிற பிள்ளை தான் உனக்கான பிள்ளையா இருப்பானே தவிர இந்த ஈசாக்கு இல்லை அப்படின்னு சொல்லலை. இந்த இஸ்மவேல் என்ன தள்ளு, உனக்கு ஒரு ஈசாக்கு வர போகிறான், அவன் தான் வாக்குத்தத்தமான பிள்ளை, அவன் தான் உன்னுடைய சந்ததியாக இருப்பானா. இப்போ அவனை ஈசாக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அப்படியே மின்னுது, அந்த ஒளி மின்னுது. அது அவனை கவனிக்கிறான். அவன் எப்படி இருக்கிறான், அவன் எப்படி பிரகாசிக்கிறான், அவன் எப்படி இருக்க. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் வார்த்தையை விசுவாசிக்காமல் பக்கத்து விட்டு ஆண்டி சொன்னாங்க, அவர் சொன்னார், டாக்டர் சொன்னார், இவர் சொன்னார், அவர் சொன்னார், அதெல்லாம் விடுங்க. இயேசு என்ன சொன்னார்? வார்த்தையை அப்படியே அறிக்கை செய்து பாரு, கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா, சோதரம். கர்த்தர் என்ன செய்வாருமா? உள்ளே வந்து உட்கார சொல்லுமா. கர்த்தர் என்ன செய்வாருமா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். என்ன பேசுகிறாரு? அதாவது வழிபாடு நின்று போனது, வயதான பின்னாடி அற்புதம் நடக்குது. இப்போ கர்ப்பமே செத்து போச்சு, இப்போ இது எழுந்திருக்கணும். இப்போ 2 பேரும் வந்து பார்க்குறான். இப்போ அவன் கூப்பிட்றான், சாராளிங்க வாய, நம்ம பிள்ளை எப்படிக்கிறான் பாரு, சாராளிங்க வர, நம்ம மருமக எப்படிக்கிறா பாரு, சாராளிங்க வர, உனக்கு பேராது பாரு, இந்த பாரு பேச்சு எப்படிக்குது பாரு. இதை பேச பேச அறிக்கை செய்ய செய்ய கர்ப்பம் பலனடைகிறது. அல்லேலூயா. இப்போ 40:29 வாசல 40:30 வாசி பாருங்க, என்ன சொல்றாருங்க? ஏசாயா 40:30 என்ன சொன்னாருங்க? இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். 31 என்ன சொன்னாரு? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும். இந்த கர்ப்பத்தை உற்பத்தி பண்ணார்.
செத்து போன கர்ப்பத்தில் உயிர்ப்பிக்கிறார். சில டாக்டர் சொல்லுவான்ல, கர்ப்பம் ரொம்ப வீக்காக இருக்குதுங்க, பெட் ரெஸ்ட்லேயே இருங்க. இப்போ சாராளுக்கு எந்த பெட் ரெஸ்ட் இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த காலத்தில் எந்த பெட் ரெஸ்ட்டு? நல்ல சந்தனமான கட்டில் போட்டு ஆபரகம் படுக்க வச்சு தாளாட்டு பாடினாலாம், நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச அப்படியெல்லாம் பாடினானா? வனாந்தரத்தில் உஷ்ணமான பகுதியில் போய் என்ன பாட்டு பாடியிருப்பான்? ஒன்றும் கிடையாது. அவனுக்கு விசுவாசம் மேலே இருக்கிற வார்த்தை தான், ஓ கர்த்தர் எனக்கு கொடுத்துட்டா, கர்த்தர் எனக்கு ஒரு பிள்ளை கொடுத்துட்டா, இப்போ என் கர்ப்பம் நல்ல உற்பத்தி ஆகும், என் கர்ப்பம் இன்னும் நல்ல பிரகாசமாய் மாறும், என் கர்ப்பத்தில் ரத்த வழிபாடு வரும், என் பிள்ளையை பெற்றெடுக்கத்தக்க பலன் எனக்கு தரும், எலும்பு நரம்பு எல்லாம் ஆரோக்கியமாக வரும். நல்ல கவனிங்க, இந்த பலன் அடைந்த பிறகு தான் ஆபிரகாம் சாராளிடத்தில் பிரவேசித்து சாராள் மூலமாய் முதிர் வயதில் ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தான்னு வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. உனக்கான பிள்ளையும் கொடுப்பாரு, உனக்கான உலகத்தினுடைய ஆசீர்வாதத்தையும் கொடுப்பாரு, உனக்கான சத்துவத்தையும் கொடுப்பாரு, உனக்கான கிருபைகளையும் வரங்களையும் கூட கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் உன் விசுவாசம் தான் முக்கியம். உன் விசுவாசம் முக்கியம். நான் இன்ன வரைக்கும் சொல்லுவேன், வா பார்த்துப்பா, உடியா எங்கள் அப்பா என் பக்கத்துலேயே தான் படுத்துன்னுக்கிறாரு, நான் நல்லா தான் இருப்பேன், 35 வருஷமாக 4 செவத்துக்குள்ளே தனியாக தான் படுத்துன்னுக்கிறேன். ஆண்டவருக்கு சொல்கிறாரு, நான் நல்லா தான் இருப்பேன், எங்கள் அப்பா என் கொடுக்குறாரியா, ஆசீர்வாதமாய் பார்த்துக்குவார். அல்லேலூயா. உன் விசுவாசம் அப்படி இருக்கணும். ஐயோ யாருக்குறான், எனக்கு யாரெல்லாம் விட்டுட்டாங்கோ, நான் அவனை பார்த்தேன் இவனை பார்த்தேன், புருஷன் விட்டான், பொண்டாட்டி விட்டா, பிள்ளைங்க விட்டா, மாமாரு விட்டா, மருமக விட்டா, ஐயோ நான் என்ன பண்ண, அதெல்லாம் நீ சொல்லாதே. இயேசு இருக்கிறார் உன்னை வாழ வைக்க. அல்லேலூயா. எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிக்கலாம் சீக்கிரம். எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 11வது வசனம் என்ன சொல்றாரு பாருங்க. விசுவாசத்தினாலே சாராள் என்ன சொல்றாருங்க? வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி, முதலாவது என்ன செய்தாருங்க? இல்ல, முதலாவது என்ன செய்தாருங்க? வாக்குத்தத்தம் பண்ணினவர் வாழ்க்கை பயணத்திலே மேகத்தூனாய் வருபவரே, வாழ்க்கை பயணத்திலே மேகத்தூனாய் வருபவரே, விசுவாசம் பாட்டு வரும். வார்த்தை திருவுணவா வளமாய் காப்பவரே, வார்த்தையின் திருவுணவா வளமாய் காப்பவரே, என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவே, உண்மை உள்ளவரே என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, உண்மை உள்ளவரே என்றும் நன்மைகள். இந்த வசனம் என்ன சொல்லுதுங்க? விசுவாசத்தினாலே சாராள் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி. முதலாவது என்ன செய்யணுங்க? அவர் உண்மை உள்ளவர் என்பதை என்ன ஆராதனைக்கு வரணும்னா, இன்னைக்கு கர்த்தர் என்னோட பேசுவார்னு வரணும், இன்னைக்கு கர்த்தர் என்னோட பாடும்போது பேசுவார் வரணும், இன்னைக்கு நான் ஜெபித்தா ஜெபத்தை கேட்பார் என்று வரணும், இன்னைக்கு நான் கொடுக்கிற காணிக்கைக்கு ரெட்டிப்பாய் தருவார் என்று எண்ணத்தோடு வரணும். ஏன்னா தானே எட்டி பார்த்துட்டு பாட்டெல்லாம் முடிச்சா, அறுத்துட்டாரா, பிரசாங்க முடியுதா, ரைட்டு இப்போ போனால் போதும், ஆசீர்வாதம்லாம் வராது. நேற்று கூட ஒரு கல்யாணத்துக்கு போகணும், முதல்ல சாப்பிட்டு தான் மாப்பிள்ளையே ஆசீர்வச்சும் போய். நான்லாம் உண்மை தான் பேசுகிறேன். நேராக டைனிங் ஆள் தான் போகணும், வாப்பா முதல்ல சாப்பிட்ருவோம், அதுக்கப்புறம் மாப்பிள்ளை போட்டு எங்கே போகிறேன், போய் அப்புறமா ஆசீர்வச்சுக்கலாம். நல்லா கவனிக்கணும். நான் எதுக்கு சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன். நாம் எங்கே போனாலும் ஒரு ஆராதனையில் 2 மணி நேரம் முழுமையாக ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுத்தோம்னா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நீ செத்து போன வயதாக இருக்கலாம், நீ வழிபாடு நின்று போன காரியமாக இருக்கலாம், உன்னுடைய கர்ப்பம் மாறி போகிற மாதிரி இருக்கலாம், உன்னுடைய வாசல் அடைக்கப்பட்ட மாதிரி இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உனக்காக வாசலை திறக்க வல்லவராய் இருக்கிறார். இங்கே சொல்கிறார், முதலாவது என்று எண்ணி கர்ப்பம் தரிக்க, ரெண்டாவது என்ன பண்ணார்? பலன் அடைந்தா. என்ன பேசுனா, அறிக்கை செய்தா, இப்போ கர்ப்பம் உற்பத்தி ஆகுது, கர்ப்பம் பலப்படுது. இந்த கர்ப்பம் தாங்குற அளவுக்கு, பிள்ளையை தாங்குற அளவுக்கு அது பலன் அடைகிறது 90 வயசில். இது அற்புதம்.
இது அதிசயம். இது ஆண்டவரால் மாத்திரம்தான் செய்ய முடியும். அல்லேலூயா. ஆமா. இப்போ அடுத்த காரியம் சொல்றார். வயது சென்றவள் என்று விழா இருந்தோம், அவள் என்ன செய்தாள்? பிள்ளை பெற்றாள். 12வது வசனம், ஆனபடினால் சரீரம் செத்தது என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்துள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிருந்த மணலை போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி நினைச்சுவேன். கடற்கரையை போல இன்னைக்கு நீங்களும் நானும் ஆபிரகாமுடைய பிள்ளைகளாய் தான் இருக்கிறோம். அல்லேலூயா. நீங்களும் நானும் யாரா இருக்கிறோங்க? ஆபிரகாமுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். பிரியமானவர்களே, இப்போ ஆண்டவர் சொல்றார், மனுஷனாலே கூடாதது தேவனாலே கூடும். நீ விசுவாசிக்கணும். சாராளுடைய வாழ்க்கையில் சிம்பிளாக 3 காரியம்தான். வழிபாடு நின்ற பேருக்கு பிள்ளை எல்லாம் பிறக்கிறதுக்கு வாய்ப்பே வராது. ஆனால் ஆண்டவர் அற்புதங்களை செய்தார். 2வது, வயதான பேருக்கு அவனுடைய நரம்பு கூட, அதாவது நிமிர்ந்து நிற்கக்கூடிய வாய்ப்பு வராது. அவனுடைய விரல் கூட நிமிராது. அவன் தளர்ந்து போனவனா, பூமியை பார்க்குறவனாக தான் இருப்பான். ஆனால் கர்த்தர் அவனுக்கு பலனை கொடுத்து அவனை நிமிர்ந்து நிற்க வைத்தார். 100 வயசில் ஆண்டவர் உன்னையும் அதை செய்ய முடியும். உனக்கு வியாதிக்கு இது பயப்படாத, உன்னால் பலவீனருக்கு பயப்படாத. அவர் எல்லாத்தையும் தூக்கி நிற்க வைக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. 3வது சொன்னார், கர்ப்பம் செத்து போனது, பயப்படாத. நிச்சயமாக கர்ப்பத்தை, செத்து போன கர்ப்பத்தை பலனடை செய்ய ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. உன்னுடைய ஆசீர்வாதம் செத்து போன, உனக்கு சமாதானம் செத்து போன, உனக்கு வல்லமை செத்து போன, உனக்கு விசுவாசம் செத்து போன, உனக்கு நன்மைகளே செத்து போன. எல்லாரும் சொல்லிட்டா நீ உருப்பட மாட்டேன்னு. ஆனால் நீ இயேசுக்குள்ள மனம் திரும்பி உண்மையாக வாழ்ந்தேனா உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் நீ தான் அதுக்கு ஆதாரம். ஆனால் நீ அதை செய்யலைன்னா ஆதாரம்லாம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் சொல்றார், மனிதனால் கூடாதது கண்களை மூடுவோம். நல்ல பிதாவே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். உமது அன்பு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்மால முடியாத ஒன்றும் இல்லை, எல்லாமே உம்மால செய்ய முடியும். இதை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்யும். ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரலோக பிதாவே, ஆமேன்.